டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் தியரியில் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆய்லர் பை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆய்லர் பை ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபிக்ஸடு நேச்சுரல் நம்பரை கொடுத்துருவாங்க. ஸோ ஃபிக்ஸட் நேச்சுரல் நம்பர் கொடுத்தோன்னா இந்த நம்பரை விட கம்மியாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுறது தான் பை ஆஃப். ஓகேங்களா, ஆய்லர் பை ஃபங்க்ஷன். பை ஆஃப் என்னன்னு அர்த்தம், இந்த எண்ணுங்கிற நம்பர் கொடுத்துருவாங்களா. ஸோ இந்த எண்ணை விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் டு எண்ணு. இந்த எண்ணுக்கு எத்தனை ரிலேட்டிவ்லி ப்ரைம் இருக்கும், லெஸ் தென் எண்ணு. ஸோ அதான் அந்த ரைட்டா பை ஆஃப் என்ன. இதோட கார்டினாலிட்டி ஆக்சுவலி நிறையா புக்ஸில் வந்து கார்டினாலிட்டி எழுத மாட்டாங்க, அப்படியே இது மட்டும் எழுதுறாங்க. பை ஆஃப் என்று மட்டும் இந்த செட்டுன்னு எழுதுறாங்க. அது இஸ் நாட் கரெக்ட், இன்கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இது கார்டினாலிட்டின்னு போடணும். ஸோ சை ஆஃப் என்கிற கார்டினாலிட்டி தான். சரிங்களா, இந்த செட்டோட கார்டினாலிட்டி. சரிங்களா, ரைட். இப்போ ஆக்சுவலாக இது என்னென்னா, இப்போ இந்த இதில் நிறைய பேர் என்னன்னா, இந்த இது ஓகே கரெக்டாக வந்துடுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்படி எழுதுவாங்க. ஸோ இதுவும் ட்ரூ தான். சரிங்களா, ஏன்னா சப்போஸ் எம்சிக்கோடு என்ன வரும்போது என்ன ஆயிருன்னா, இந்த இடத்துல ஜிசிடி வந்து ஒன்றும் வராது. ஓகேங்களா, அப்போ எல்லாமே ட்ரூ. இந்த இடத்துல ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன போட்டாலும் சரி தான், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் என்ன போட்டாலும் சேம் தான். சரிங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா, இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணலாம். ரைட்டா, அப்போ ஆய்லர் பை ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு நம்பர். ஸோ இஸ் ஏ நம்பர். ரைட், இப்போ இதை வச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். அப்போ சப்போஸ் என்ன வந்து P1 ஆல்ஃபா 1 P2 ஆல்ஃபா 2 Pn ஆல்ஃபா கே. அது ஆக்சுவலாக என்னன்னா, எப்போல்லாம் இப்படி எழுதுறோம்னா, இது வந்து ஆக்சுவலாக இப்போ எழுதியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த P1 P2 Pnலாம் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர் நீங்கள் எப்பயுமே அஷ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா, ஒயாமல் எழுதிருக்க மாட்டாங்க. சரிங்களா, சில புக்ஸில் ஒயாமல் எழுத மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ இப்படி எழுதியாச்சுனாலே இது டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ்னு அர்த்தம். P1 P2 Pnலாம் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆல்ஃபாங்கிறது நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, ரைட். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போது இந்த இதுக்கு இப்போ இந்த நம்பருக்கு நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் எடுத்துன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு ரிசல்ட் என்னன்னா, எண்ணு இந்த எண்ணை இங்கே எழுதிட்டு 1 மைனஸ் ப்ரைம் ஃபேக்டரேஷன் போட்டு 1 மைனஸ் 1/P1 1 மைனஸ் P2 எத்தனைப்போ எத்தனை இது இருக்குது, 1 2 n ஃபேக்டர் இருக்குது. அப்போ 1 மைனஸ் 1/Pn. சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இது ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பை ஆஃப் என் மேக்ஸிமம் இதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஒரு பை ஆஃப் என்னெல்லாம் உட்காந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ண முடியாதுங்க. பை ஆஃப் 100 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணாதீங்க, டைம் ஆகும். யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் 100 விட கம்மியாக எத்தனை ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் 200 இருக்குன்னா அப்புறம் உட்காந்து கவுண்ட் பண்ணிக்க அவசியம் கிடையாது. அப்போ நம்ம இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணணும். பை ஆஃப் 100 எப்படி பண்ணிக்கலாம்னா, 100க்கு ப்ரைம் ஃபேக்டரேஷன் என்ன வரும், 10 ஸ்கொயர்டா, 10 2 × 5 எழுதிக்கலாம். அப்போது 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு வந்துடும். அப்போது என்ன வரும், ஸோ 100 அப்படி எழுதிக்கணுமா, 1 மைனஸ் 1/2 1 மைனஸ் 1/5 100 1/2 4/5. ஸோ இங்கே 10 கேன்சல் ஆயிருமா, அப்போது 40. இப்போ there are 40 நம்பர்ஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 100 லெஸ் தென் 100. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதுக்கு இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா, ஸோ முக்கியமானது. ரைட், அடுத்தனா இன் பர்டிகுலர் சப்போஸ் பிங்கிற ப்ரைம் நம்பர் இருந்தால் வரும்னா P-1 இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பை ஆஃப் பி வந்து P-1. என்ன காரணம், அதான் காரணம். இந்த எழுதிருக்குள்ள பை ஆஃப் பி போடுமா, பி ப்ரைம் ஃபேக்டரேஷன் தானே வரும். இதை யூஸ் பண்ணுவோம். பி இப்போ n = P. அப்போ 1 மைனஸ் 1/Pன்னு வருமா. இப்போ P எல்சிஎம் எடுப்போம். P-, இந்த P கேன்சல் ஆயிரும், P-1. சரிங்களா, அப்போ பை ஆஃப் பி வந்து P-1. ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுனால எழுதிட்டேன். ரைட்டுங்களா, ரைட். அப்புறம் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, சப்போஸ் M என்னங்கிறது நேச்சுரல் நம்பராக இருக்குது, அது ரெண்டு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஜிசிடி இப்படி எழுதுவோம் அல்லது இப்படி எழுதினாலும் ஒன்று தான். சரிங்களா, ஜிசிடின்னு எழுத மாட்டாங்க மேக்ஸிமம், இப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஆக்சுவலாக ஜிசிடிக்கு என்ன நோட்டேஷன்னா, இப்படி எழுதுனா ஜிசிடின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இல்லை, இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு எழுதுனாங்கன்னா இது ஜிசிடின்னு அர்த்தம், ஜிசிடி ஆஃப் M, Nன்னு அர்த்தம். இது க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டு எழுதுனாங்கன்னா எல்சிஎம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டாக அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் ஜிசிடி, க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டால் எல்சிஎம்னு நம்பர் தியரியில் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் எம் என்னும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன சரி, இதுக்கு நம்ம வந்து பை எம். சரிங்களா, M × N இன்ட்டு மல்டிப்ளிகேஷன், அடிஷன் சப்ராக்ஷன் சொல்ல மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா நான் ஆக்சுவலாக என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, பை ஆஃப் 15 கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பை ஆஃப் 15க்கு நீங்கள் எழுதுன அவசியம் கிடையாது. அப்போது 15 எப்படி பிரிச்சுக்கலாம், 3 × 5 பிரிச்சுக்கலாமா. ஸோ ரெண்டு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். அப்போ இதை வந்து பை ஆஃப் 3 பை ஆஃப் 5 போட்டுக்கலாம். அப்போ பை ஆஃப் 3ன்னு அர்த்தம் 3 - 1, இதுனா
5 minus 1 அப்போ 2 into 4 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது சம்டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரைட்டா. ரைட். அடுத்து இப்போ இதெல்லாம் ஆய்லர் பை ஃபங்க்ஷன், இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ். அப்புறம் இப்போது இந்த நம்பர் தேரி நம்மளால் ஆக்சுவலாக அல்ஜிப்ரால் நம்பர் தேரி உங்களுக்கு உண்டு. அதில் ஆக்சுவலாக ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக அல்ஜிப்ரான்னு வரும்போது நம்பர் தேரியில் ஒரு 3 கொஸ்டினாக கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதில் இதெல்லாம் பார்த்து வச்சு இதெல்லாம் முக்கியமானது சரிங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, இந்த ரிசல்ட் அடிக்கடி கேட்குறது ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினில் கேட்டதுன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 3. இந்த ஃபார்மில் உள்ளது ரொம்ப முக்கியமானது. நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 3 இஸ் இன்ஃபனைட். ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸே இன்ஃபனைட் தான். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இன்ஃபனைட்டாக இருக்கும். இது முக்கியமான ரிசல்ட். ஓகே, எல்லா புக்கில் இந்த ரிசல்ட் கண்டிப்பாக போட்டுருவாங்க. நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 3 இஸ் இன்ஃபனைட். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். எந்த புக்கு பார்த்தா இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கும் 4n + 1 இருக்கும். இதுலேயே என்னது நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 1 இன்ஃபனைட். அதேமாதிரி நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n - 1 இன்ஃபனைட். அதேமாதிரி நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 6n + 5 இஸ் இன்ஃபனைட். நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n - 1 இன்ஃபனைட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்னது நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் இன்ஃபனைட்டாக இருக்குன்னு சொல்கிறது சரிங்களா. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரைட். ஆக்சுவலாக ஏதோ டிஎன் செட்டில் பார்த்த ஞாபகம் இருக்குது. கொஸ்டின் எப்படி ஜஸ்ட் பார்க்கும்போது வந்த ஞாபகம் இருக்குது ரைட்டா. ரைட். ஓகே, இப்போ இந்த 4n + 1 வந்து இந்த ரிசல்ட்டு ஞாபகம் வச்சோம் ரைட்டா. ஃபெர்மாட்ஸ் தியரம். ஸோ ரிங் தியரியில் படிப்போம், பின்னாடி ரிங் தியரி வரும்போது படிப்போம். P is any prime number of the form P is equal to 4n + 1 அப்படின்னா P வந்து என்னது a² + b² எழுத முடியும் ஃபார் சம் இண்டிஜஸ் a and b. ஓகேங்களா. ஸோ ஃபெர்மாட்ஸ் தியரம் ரிங் தியரியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரூடின் புக்கில் ரூடினா ஹெஸ்டைன் புக்கில் இருக்கும். ஃபெர்மாட்ஸ் தியரம் போட்டு இது இருக்கும். ஆக்சுவலாக இது ஃபாலோஸ் த வில்சன் தியரத்தை ஃபாலோ பண்ணி வரும். சரி பார்ப்போம். இது ரிசல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அந்த நம்பர் தியரியில் ஒரு ஆக்சுவலாக நான் நம்பர் தியரி டீச் பண்ணவே வரலங்க. ஸோ நான் டீச் பண்ண வந்தது ஆய்லர்ஸ் பை ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்ல வந்தேன் சரிங்களா. ஸோ அதுக்காக வந்தது. சரி அப்படி அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவோம்னு வந்தாச்சு. சரி பாருங்க, இப்போ நம்பர் தியரியில் ஆக்சுவலாக நம்பர் தியரியில் அடுத்த ஒரு முக்கியமான தியரம் வந்து ஆய்லர்ஸ் தியரம். ஆய்லர்ஸ் தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏயும் என்னும் டூ பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். ஓகேங்களா. அதில் வந்து என் பாசிட்டிவ் இண்டிஜர் என்ன பாசிட்டிவ் டிவைசஸ் போது என்ன ஏன் கரெக்டாக 0 போட்டிருக்கேன், இது தேவையில்லை. பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ்னு ஸோ இண்டிஜர்ஸ் வரும்போது பாசிட்டிவ் போட்டுக்குவோம். சரி ஓகே, இது கண்டிஷன் தேவை. ஓகே, 2 இண்டிஜர்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, பட் a and b 2 இண்டிஜர்ஸ் சச் தட் n வந்து பாசிட்டிவ் இண்டிஜர். ஓகே, a இண்டிஜர் b வந்து பாசிட்டிவ் இண்டிஜர் ரைட்டா. இப்படி இருந்து ரெண்டுக்கு ஜிசிடி ஒன்றா இருந்துச்சுன்னா தென் a ஆஃப் ஆய்லர் பை ஃபங்க்ஷன் பை ஆஃப் n கான்குரண்ட் டு 1 mod n. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இந்த ரிசல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த யூனிட் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் அடிக்கடி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த யூனிட் டிஜிட் கண்டுபிடிப்பீங்க. ஸோ யூனிட் digit of 3/2025, unit digit of 7/2015. ஸோ இந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த தேர்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ யூனிட் டிஜிட் இது ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் டிஜிட்டுங்கிறது யூனிட் டிஜிட் ஆஃப் ஏ நம்பர் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10th டிஜிட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே 10th டிஜிட் போங்க. ஸோ 10th digit ஆஃப் 3/2024 இந்த மாதிரி கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இந்த ஃபார்மெட்டை நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது இந்த தேரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறோம், ஆய்லர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ரைட். ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்பர் தியரி வரும்போது பார்ப்போம். சரிங்களா. ரைட். இப்போ இந்த தேரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஃபெர்மாட்ஸ் தியரம். ஃபெர்மாட்ஸ் தியரம்னா அதே தான், சேம். இது ஒரு பர்டிகுலர் கேஸ். ஆய்லர்ஸ் தியரத்தோட பர்டிகுலர் கேஸ் தான். அது என்னங்கிறது இண்டிஜர், ஓகே சேம். பிங்கிறது இங்கே எனி பாசிட்டிவ் இண்டிஜர், இங்கேன்றதுனா ப்ரைம் நம்பர்னு பர்டிகுலர் எடுத்துட்டாங்க. ஓகேவா. அப்போ ஃபெர்மாட்ஸ் தியரம் இஸ் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ஆய்லர்ஸ் தியரம். ஓகே ரைட். அப்போ இந்த தேர்தலை ஃபாலோ பண்ணிக்கலாமா, இதையே ஃபாலோ பண்ணுவோம். அப்போ a ஆஃப் பை ஆஃப் b 1 mod p வந்துடும். என்னுக்கு பேர் p போட்டுருங்க ரைட்டா. ஸோ இதுதான் ஆல்ரெடி நான் பார்த்தது. ஸோ பை ஆஃப் p தெரியும், p - 1 தெரியும். அப்போ இந்த இடத்துல p - 1 போட்டுக்கலாமா. அடுத்து இதுலேருந்து எப்படி எழுதுவாங்கன்னா, கான்குரண்ட் ப்ராப்பர்ட்டி, கான்குரன்சி ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்னா, a கான்குரண்ட் டு b mod n, c கான்குரண்ட் டு d mod n. இப்படி இருந்துச்சுன்னா if then a plus or minus c concurrent to
B plus or minus T mod n. அப்புறம் AC concurrent to BD mod n. ஸோ இதை ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா. சரி ஆக்சுவலாக இந்த இதில் இதை தான் ஃபாலோ பண்ணி எழுதுவோம். இந்த யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கும் இந்த இதை தான் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஸோ அதுபடி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த இது இருக்கா. ஸோ அப்போ வந்து ஏ வந்து ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே சரிங்களா. இப்போ ஏபி மைனஸ் வந்து 1 மாட் பின்னு வந்துடும். ஓகே ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிங் தியரியில் இந்த ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வில்சன் தியரஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கான்ஃபிடன்ஸை வச்சு இந்த 3 தியரம் வந்து அல்ஜிப்ரால் இம்பார்ட்டன்ட். ஸோ பிங்கிறது பை நம்பராக இருந்தால் பி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கான்ஃபிடன்ட் டு 1 மாட் பி சரிங்களா. ரைட். ஆக்சுவலாக இந்த தியரத்தை யூஸ் பண்ணி இந்த தியரத்தை யூஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ பிங்கிறது பை நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n plus 1 if x square minus 1 x square confident to minus 1 mod p has a solution. இதுக்கு இந்த மாதிரி இந்த செட்டப்பில் இருந்துச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்பர் தியரியில் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் தியரியில் நான் ஒரு 5% கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன் சரிங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் தியர் நேமிங் தியரம் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆய்லர் ஃபை ஃபங்க்ஷன் என்ன டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் வந்து இந்த ஃபார்முலா இருந்தால் இன்ஃபினைட்டு, ஃபெர்மாட்ஸ் தியரம், அப்புறம் வந்து ஆய்லர் தியரம்ஸ் ஓகேங்களா. இது ஃபெர்மாட்ஸ் தியரம், அப்புறம் வில்சன் தியரம், அப்புறம் இந்த குவாட்ரடிக் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தியரம் தான் சரிங்களா. ஸோ நான் பெருசாக ஒன்று சொல்ல போகிறது சப் குரூப் தான். ஸோ உங்களுக்கு 1-2 தெரியாமல் இருக்கும். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறது என்னோட வேலை சரிங்களா. ரைட். பாருங்கள் இப்போ டெஃபினேஷன் ஃபார் எ குரூப்னு என்ன நடத்தோம்னா non-empty subset of a group is said to be subgroup if it is a group with respect to the same binary operation defined on the group G. ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம ப்ராப்ளத்துக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். A star B inverse belongs to H. ஆக்சுவலாக என்ன அதாவது H is closed under addition. அப்புறம் எவ்ரி எலமெண்ட் இன் H has inverse. ஓகேங்களா. ரைட். இதே நேரத்தில் ஃபைனைட் குரூப் ஓகேங்களா. ஃபைனைட் குரூப் அப்போது ஒரு நான் எம்டி ஃபைனைட் செட், ஒரு ஃபைனைட் செட்டை வந்து முக்கியமானது. இப்போ ஒரு ஃபைனைட் செட்டை வந்து எப்போ ஃபைனைட் குரூப்னு எப்போ சப் குரூப்னு சொல்ல போகிறோம்னா ஜஸ்ட் க்ளோஸர் ஆக்சியம் இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு க்ளோஸர் ஆக்சியம் இருந்தாலே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைனைட் செட்டு வந்து ஃபைனைட் குரூப்பாக மாறிடும், சப் குரூப்பாக மாறிடும். இங்கே வந்து அடிஷ்னலாக இன்வெர்ஸ் செக் பண்ணணும். இப்போ ஜென்ரல் சப் குரூப்புக்கு அதாவது சென்ட்ரலாக செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சாரி மாற்றி போட்டணும் சப் குரூப் ஒன் செகண்ட் வாட். ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ அதாவது குரூப் வந்து ஓகே சாரி ஆக்சுவலாக அது மாற்றிப்பட்டேன். தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப். ஸோ தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப், தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப் டு செக் த ஒரு சப்செட் வந்து சப் குரூப்பாக இருக்குமான கண்டிஷன். அப்போ ஃபார் ஏ நான் எம்டி subset H of a finite group. ஓகேங்களா. ஆக்சுவலாக ஒரு குரூப் வந்து ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் அதோட சப்செட் வந்து சப் குரூப்பாக மாறணும் என்ன கண்டிஷன். ரைட்டுங்களா. ஸோ நம்ம ரைட்டுங்களா. ரைட் புரியுதுங்களா. ஆக்சுவலாக வந்து ஒரு குரூப் வந்து ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்க சரிங்களா. சப்போஸ் ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் நம்ம இந்த க்ளோசர் ஆக்சியம் மட்டும் செக் பண்ணால் போதும். அதோட சப்செட் வந்து சப் குரூப்பாக இருக்கிறதுக்கு க்ளோசர் ஆக்சியம் மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும். ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சென்டர் ஆஃப் ஏ குரூப். இப்போ ஒரு குரூப்புக்கு சென்டருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். சாரி முதல்ல கரெக்டாக நினைக்கிறேன். இப்போது நம்ம இதுவுமே தியரம் கரெக்டாக தான். ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் சப் குரூப்பு க்ளோசர் ஆக்சியம் இருந்தாலே வந்துடும். ஓகே இப்போ இன் ஜென்ரல் ஓகே. இப்போ அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபைனைட் சப் குரூப் வந்து ஃபைனைட்டோ இன்ஃபினைட்டோ அதோட சப் கலெக்ஷன் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா க்ளோசர் ஆக்சியம் இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா. ஸோ ஃபைனைட் குரூப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆயிடும். க்ளோசர் ஆக்சியம் இருந்தாலே அந்த சப்செட் வந்து சப் குரூப்பாக மாறிடும். ஓகே இல்லைன்னா குரூப் வந்து இன்ஃபினைட்டாக இருந்தால் கூட
எடுக்கக்கூடிய சப் கலெக்ஷனுக்கு க்ளோஸர் எக்ஸ்டெண்ட் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்போ அடுத்து சென்டர் ஆஃப் ஏ குரூப். அப்போ எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக சென்டர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, அதாவது சென்டர்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா சென்டர் ஆஃப் ஜின்னு அர்த்தம்னா இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஜி. ஓகேங்களா, இப்போது இதில் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ சென்டர் ஆஃப் ஜியில் ஒரு எலமெண்ட் மெம்பர் ஆகணும்னா அந்த எலமெண்ட் வந்து குரூப்போட எல்லா எலமெண்ட்டோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆனால் மட்டும்தான் இதில் உள்ள மெம்பர் ஆக முடியும். அப்போது இந்த குரூப்பில் உள்ள ஒரு மெம்பர் எப்படி ஒவ்வொருத்தரோட கம்யூட் ஆச்சுன்னா இதில் மெம்பர் ஆகணும். சரிங்களா, ஸோ இது வெரி ஸ்மாலர் கலெக்ஷன். ஓகேங்களா, அது அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, நான் ஒரு எலமெண்ட் வந்து எல்லாத்தையும் கம்யூட் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து வெரி ஸ்மால். ரைட்டுங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எந்த ஒரு குரூப்புக்கும் சென்டர் ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா, இப்போ சென்டர் ஆஃப் ஜி வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ சப் குரூப்பாக மட்டும் இருக்கா, நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். நார்மல் சப் குரூப் மட்டும் கிடையாது, அந்த குரூப்புக்கு எபிலியன் குரூப்பாக இருக்கும். பட் நீட் நாட் பி சைக்ளிக். பட் சென்டர் ஆஃப் ஜி நீட் நாட் பி சைக்ளிக் சப் குரூப். சைக்ளிக் சப் குரூப் ஆஃப் ஜி எபிலியனாக இருக்கும். எபிலியன் அதாவது எபிலியன் சப் குரூப்பாக இருக்கும். பட் நீட் நாட் பி சைக்ளிக் சப் குரூப்பாக இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. அப்போ சென்டர் ஆஃப் ஜி. ஓகேங்களா, ஸோ பின்னாடி இதில் ரிசல்ட்லாம் கொடுப்போம். பின்னாடி ரிசல்ட்லாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட். நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட் அண்ட் சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்ட்ங்கிற பிடிச்சிக்கோங்கண்ணா. எலமெண்ட் அதாவது எலமெண்ட் இது மட்டும் தான் வரும். எலமெண்ட் வச்சு இது ஒன்று தான் வரும். எலமெண்ட் நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட் அண்ட் சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்ட்னா ஒரு குரூப் கொடுத்தாச்சு. நார்மலைசர் ஆஃப் ஃபிக்ஸட் ஏங்கிற எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நார்மலைசர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ். இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஆக்சுவலாக இங்கே இதில் ஒரு சென்டர் ஆஃப் ஜியில் ஒரு எலமெண்ட் மெம்பர் ஆகணும்னா அது எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆகணும். இங்கே எப்படி வரும்னா ஏ கொடுத்தாச்சு, ஏ கூட யாரெல்லாம் கம்யூட் ஆகிறோம் அவங்க ஃபுல்லாக அதில் வந்துடுவாங்க. ஸோ இது வெரி லார்ஜர் கலெக்ஷனாக இருக்கும். புரியுதுங்களா, ஏ கொடுத்தாச்சா, ஏ கூட யாரெல்லாம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்லாக அதில் மெம்பர் ஆகிடுவாங்க. இது அப்படியே ரிவர்ஸ் பார்ட். ரைட்டுங்களா, ரைட். இப்போ இது வந்து சப் குரூப்பாக இருக்கும், ஏன்னா லார்ஜர் கலெக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து சப் குரூப்பாக இருக்கும். நீட் நாட் பி நார்மல் சப் குரூப். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என் ஆஃப் ஏ இப்போ வந்து சப்போஸ் ஜிங்கிறது குவாட்டர்னியன் குரூப் எடுத்தாச்சு. இப்போ எலமெண்ட் வந்து ஏங்கிறது ஈன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இது நான் பை டெஃபினிஷன். ஸோ என்ன வந்துடும், எக்ஸ் ஏசிக்குள் எக்ஸ். ஸோ என்ன வந்து எக்ஸ் மட்டும் தான் வரும். அப்போது ஹோல் குரூப்பே வந்துருச்சு. ஓகே, ஹோல் குரூப்பே விச் இஸ் நான் எபிலியன். கியூ இட் இஸ் நான் எபிலியன். அப்போ என் ஆஃப் ஏ வந்து ஸோ நீ நாட் பி எபிலியன் சப் குரூப்பாக இருக்கிற அவசியம் கிடையாது. பட் சென்டர் வந்து எபிலியன் சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, இப்போ அதில் வந்து நார்மலைசர் ஆஃப் ஏ வந்து நீ நாட் பி சைக்ளிக் சப் குரூப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா, ரைட். அடுத்த கான்செப்ட் வருது சென்டர் ஆஃப் ஜி வந்து ஆக்சுவலாக இதான் சொன்னேன். என் ஆஃப் ஏங்கிற லார்ஜர் கலெக்ஷன் கம்பேர் தென் சென்டர் ஆஃப் ஜி. அப்போது சென்டர் ஆஃப் ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் நார்மலைசர் கண்டுபிடிச்சி அதுக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் கலெக்ஷன் தான் இந்த சென்டர் ஆஃப் ஜி. ஓகே, அதான் எழுதியிருப்போம். சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஆல்வேஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் என் ஆஃப் ஏ ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். எப்போனா ஜி எப்படின்னு இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். அதான் அடுத்த ரிசல்ட். ரைட், அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஜி இஸ் எபிலியனாக இருந்தால் சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் ஜி. இதான் முக்கியமான. அதாவது ஒரு சப் குரூப் வந்து நம்ம எபிலியன் சப் குரூப் வந்து ஹோல் குரூப்பாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். அது எபிலியனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஒரே கான்செப்ட். ரைட்டுங்களா, ரைட். அப்புறம் சப்போஸ் ஜி எபிலியனாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ வந்து ஜி வந்துடும். என் ஆஃப் ஏ வந்து ஜி வந்துடும் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஜி எபிலியனாக இருந்தால் நார்மலைசர் ஆஃப் எனி எலமெண்ட் வந்து ஹோல் குரூப் வந்துடும். நார்மலைசர் ஆஃப் ஏ வந்து இந்த ஹோல் குரூப் வந்துடும் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா, அது காஞ்சிகேட் போல் தான் சிங்கிள்டன் வரும். சரிங்களா, ஓகே. இது ஒரு ரிசல்ட். இஃப் அண்ட் ஒன் இஃப் கொடுத்துட்டேன். இப்போ இது ஜென்ரலாக நான் கொடுத்துருப்பேன். அதே நேரத்தில் ஏ பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் ஜி வந்தால் என் ஆஃப் ஏ ஹோல் குரூப்பே வந்துடும். சரிங்களா, ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் தேவை. அதாவது ஜி வந்து எபிலியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ரிசல்ட் உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடும். ஜி இஸ் எபிலியன். எபிலியன்னா நமக்கு என்ன தெரியும்னா இஃப் அண்ட் ஒன்லி சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜியாக வரும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட் வந்து ஹோல் ஜியாக வரும் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்புறம் இன்னொன்று காஞ்சிகேட்டிவ் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ வந்து சிங்கிள்டன் ஏவாக மாதிரி ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. சப்போஸ் இதுக்கு நான் இன்னர் ஆட்டம் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு என்ன வந்துடும்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டி மட்டும் தான் வரும். சரிங்களா, சப்போஸ் ஜி எபிலியனாக இருந்தால் வேறு என்ன ப்ராப்பர்ட்டி எழுதலாம்? அதோட கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து ஒன்று வரும்.
கிளாஸ் ஈக்குவேஷனில் ஒன்று ஒன்றுன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஃபைனைட் ஆர்டராக இருந்துச்சுன்னா கிளாஸ் ஈக்குவேஷனில் வந்து என்னது இப்போது ஓகேங்களா, ஜி வந்து ஜி இஸ் எபிலியன் ஆஃப் ஆர்டர் n லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னா இதோட கிளாஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஃபுல்லாக அப்படின்னா 1 1 1ன்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று எத்தனை ஆர்டர் அது கார்டினாலிட்டி எத்தனை அத்தனை ஒன்ஸ் இருக்கும். என்ன காரணம், இந்த இவன் தான் காரணம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சரிங்களா, அது நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஜி எப்படின்னா இருந்தால் இந்த கேரக்டரைசேஷன்லாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த ரிசல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது சென்டர் ஆஃப் ஜி, அதாவது சென்டர் ஆஃப் ஜி, அப்போ அதுக்கு எடுத்துகிட்டே போகிறோம். இப்போ ஃபைனலாக எதில் வந்து முடியும்னா சென்டர் ஆஃப் ஜியில் வந்து முடியும் சரிங்களா. இப்போ சப்போஸ் ஜி எப்படின்னா இருந்தால் இது ஜியில் முடியும், அதான் கான்செப்ட். நம்ம இது ஆக்சுவலாக நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா எஸ்ங்கிறது ஒரு நான் எம்ப்டி செட் வச்சுக்கோமே. எஸ் இஸ் சப்செட் ஆஃப் எல் ஆஃப் எஸ். இது எப்போ ஈக்குவலாக வரும்னா எஸ் இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் வியாக இருந்தால் எல் ஆஃப் எஸ் வந்து வி, எல் ஆஃப் எஸ் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எல் ஆஃப் எஸ் லாஸ்ட்டில் முடியுது எல் ஆஃப் எஸ்ஸில் முடியும். சப்போஸ் எஸ் வந்து எஸ் இஸ் ஏ பேசிஸ் சஸ்பேஸ் ஆஃப் வியாக இருந்துச்சுன்னா இஃப் என்ன வரும்னா தென் எத்தனை எல் எடுத்தாலும் கடைசியில் அது என்னது எஸ்ஸில் முடியும். எத்தனை எல் எடுத்தாலும் கடைசியில் என்னது எஸ்ஸில் முடியும். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் இது லீனியர் அல்ஜிப்ரா நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த லாஜிக்கில் இது வந்துடும். ஜி எப்படின்னா இருந்தால் எத்தனை சென்டர் எடுத்தாலும் ஜியில் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சப் குரூப்போட ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன சப்போஸ் கச்சைங்கிறது ஃபேமிலி ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் ஒரு குரூப்புக்கு சப் குரூப்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இது எத்தனையோ எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது இண்டெக்ஸ் செட்டு, ஐங்கிறது இண்டெக்ஸ் செட், ஐ பிலாங்ஸ் டு இண்டெக்ஸ் செட் நான் எம்ப்டி செட் ரைட்டா. ஐங்கிற இண்டெக்ஸ் செட்னா ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். இண்டெக்ஸ் செட்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம், ஃபைனைட் இன்ஃபைனைட், கவுண்டபிள் அன்கவுண்டபிள் சரிங்களா. ஸோ ஐ மே பி சிங்கிள்டன் செட், ஐ மே பி டபுள்டன் செட்டு, ஐ மே பி ஃபைனைட் செட், ஐ மே பி இன்ஃபினைட் செட், ஆர் ஐ மே பி கவுண்டபிள் இன்ஃபினைட் செட், ஐ மே பி அன்கவுண்டபிள் செட். ஸோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ எடுத்தாலும் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்குரூப் ஆஃப் ஏ குரூப் இஸ் ஆல்வேஸ் ஏ சப்குரூப், பட் யூனியன் நீட் நாட் பி ஏ சப்குரூப். ஆக்சுவலாக ரெண்டுக்கே வராது. ஸோ யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் நீட் நாட் பி ஏ சப்குரூப். அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்னே தெரியும் சரிங்களா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட். அப்போ என்னென்னா ஒரு குரூப் கொடுத்து, அதாவது குரூப்புக்கு ஒரு சப் குரூப் ஒன்று ரெடி பண்ணிடணும். இந்த குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சப் குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கச் ஆஃப் ஏ, இப்போ இதுக்கு கச் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது இப்படி கச் ஆஃப் ஏ டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் கால்டு இது ஆக்சுவலாக கரெக்டாக டிஃபைன் பண்ணிடுவோம். இது ரைட் கோசெட்டாக லெஃப்ட் கோசெட்டாக பெரிய பிரச்சனை. இந்த ரைட் ஐடியா லெஃப்ட் ஐடியா ப்ராப்ளம் தான். ஸோ சேம் ப்ராப்ளம். ரைட் ஐடியா லெஃப்ட் ஐடியில் என்ன பண்ணுவோம், இது ரைட்டு லெஃப்ட்னு குழப்பம் வந்துடும். அதே குழப்பம் தான் இங்கே சரிங்களா. இந்த ரைட் லெஃப்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வரும். ஸோ அங்கே என்ன படித்தோம், ஆர் ஐங்கிற ரைட் ஐடியில் லெஃப்ட் ஐடியலாம், ஆர் பிலாங்ஸ் டு ஆர் ரிங்குக்கு. ஸோ ஆர் எங்கே இருக்கோ அதை பொறுத்து வரும். ஆர் எங்கே இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது, அதனால் இஸ் லெஃப்ட் ஐடியா. ஓகேங்களா. அதே நேரத்தில் ஆர் எங்கே இருக்கு, ரைட் சைடு, இது வந்து ரைட் ஐடி. ஓகேவா, ஐடியல் ஆஃப். அப்போ ரைட்டு லெஃப்ட் சேமாக இருந்தால் அது ஐடியல்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே தான் இங்கே சேம். ஸோ ஏன்னா இது ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு இது பெரிய ஆக்சுவலாக கேட் எக்ஸாம் ஒரு தடவை எழுதும்போது இந்த ஒரு குழப்பம் வந்துருச்சு, ரைட் லெஃப்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு சரிங்களா. அதனால இது ஃபிக்ஸடாக நான் அதை ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ ஆறுங்கிற ரிங் என்ன, ஆறுங்கிற ரிங் சரிங்களா. ஸோ இப்போ லெஃப்ட்டுங்கிறது இப்போ கட்சி ஏங்க இருக்கு ரைட் சைடுக்கு. அப்புறம் இந்த ரைட் கோசெட் ஆஃப் கட்ச் டிட்டர்மின் பை தி எலமெண்ட் ஏ. ஓகே, அப்போது ஒரு சப் குரூப் கொடுத்தாச்சு. அப்போ குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோசெட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா. சப் குரூப் கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணலாம், குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த சப் குரூப்பை வச்சு ஒரு கோசெட்ஸ் கொடுக்க முடியும். அதேமாதிரி ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட்ஸ் இதே தான் சேம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இந்த கோசெட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கோசெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோசெட்ஸ். ரைட், பாருங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா கட்சிங்கிறது சப் குரூப்பாகவே குரூப் ஜீன் போடாலே குரூப்னு வச்சுக்கோங்க, வயாமல் எழுதணும்னு அவசியம் இல்லை ரைட்டுங்களா. ரைட், இப்போ வந்து இந்த கோசெட்ஸ்லாம் என்ன பண்ணணும், ரைட்டோ லெஃப்ட்டோ
ரைட் கோர்சர் லெஃப்ட் கோர்சர் ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் ஜி. பார்ட்டிஷன் என்ன அர்த்தம்? பார்ட்டிஷன் என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக ஒரு இப்போ இந்தியா வச்சுக்குமே, இந்தியா வந்து ஒரு நேஷன், இது இந்தியா. இந்தியா எப்படி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? சூப்பர். ஓகே, கரண்ட் போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.